நூறு சாமின்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து சப்போஸ் ஒரு சிங்கிள் மதர் இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா, நிறைய சீன்ஸோட பயங்கரமா கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு சிங்கிள் மதர் அவங்களோட செகண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்க அதில் என்டர் ஆகுறதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதனால வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, அதெல்லாம் பயங்கர எமோஷனலா காமிச்ச ஒரு படம் இது. என்ன கேட்டீங்கன்னா, அது தியேட்டர்ல கண்டிப்பா இதை பார்க்கணும். இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில பேருக்கு மெச்சூர்டா இருக்க பீப்புளுக்கு வந்து 100% இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பசங்க வந்து இதை ரொம்ப அப்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்னால பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இதனால தான் வந்து இவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ரொம்ப லோன்லியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணாங்களா இல்லையா, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து உண்மையாவே ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்கலாம். உண்மையாவே நிறைய முக்கியமான கண்டென்ட் இருக்கு. சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் இது. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.